ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயத்த குரு சுக்கிர தனிப்பேத் ராகவே கேதவே நமக। உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம்। இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு சென்சிட்டிவான ஒரு பதிவு, சின்ன பதிவு தான்। இந்த பதிவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தாய் அதாவது அம்மா என்கின்ற இந்த ஒற்றை சொல்லுக்கு உலகத்தின் எந்த மொழிகளும் இல்லாத சிறப்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதே, அதுக்கான அம்மா அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விளக்கத்தையும், எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லா வாழ்க்கையை பூராவுமே தியாகம் பண்ணி நல்ல நிலைக்கு படிக்க வச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிற அந்த தாய் தந்தை கடைசி காலத்தில் அவங்க வெளிநாட்டில் போய் இருந்துட்டு அந்த தாய் தந்தையரை புறக்கணிக்கிறப்ப அவங்களுடைய மனநிலையினுடைய வெளிப்பாடாக ஒரு பெற்றோர் எழுதிய ஒரு கவிதையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம்। இந்த செய்தியை உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்த வேண்டியது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்த வேண்டியது உங்களுடைய ஒரு சமுதாய கடமையாக நீங்கள் நினச்சிக்குங்க। ஏன்னா நம்ம முதலெல்லாம் நல்ல வசதி படித்தவங்க தான் குழந்தைகளை படிக்க வச்சு நல்ல நிலைக்கு ஒரு நல்ல ரேங்க்கு கொண்டு வருவாங்க, உயர்ந்த நிலைக்கு கொண்டாட முடியும்। ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை। எல்லா தாய்மார்களும் தந்தைமார்களுமே பெற்றோர்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டோம் வாழ்க்கையில், நம்முடைய குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, குழந்தைகள் ஒரு நல்ல நிலைக்கு வரணும், குழந்தைகள் நல்லா வாழ்கிறத நம்ம கண்ணார பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் விருப்பப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய எல்லா சுயத்தையும் இழந்து எல்லா சுகங்களையும் கூட இழந்து அந்த குழந்தைகளை வளர்த்தி படிக்க வச்சு மூட்டை துப்புறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, எவ்வளவோ தினசரி துளியூண்டு காய் கூட ஒரு சைக்கிள் கடையில் பஞ்சர் விட்டுறவங்க கூட, இந்த மாதிரி ரொம்ப வருமானமே இல்லாத ஒரு தொழிலை செய்கிறவங்க கூட கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை படிக்க வச்சு அவங்களையெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க। அப்படி வெளிநாடு போய் அந்த சம்பாதிக்கிற அந்த குழந்தைகள் போன உடனேயும் நிறைய பேர், எல்லாரும் இல்லை, யாரோ ஒரு சிலர் தன்னுடைய தாய் தந்தையரை ஒரே அடியாக மறந்துடுறாங்க। அப்படி மறந்த அந்த தாய் தந்தையர் அவங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடியதா இந்த கவிதை। இந்த ரெண்டுனுடைய இதை தான் நம்ம பார்க்குறோம்। இப்போ அம்மா அப்படிங்கிறதுடைய விளக்கம் தமிழில் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னோம்। ஏன்னா ஆ அப்படிங்கிறத உயிர் எழுத்து, தமிழ் மொழியுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்து। ஆ என்கின்ற தந்தையும் தந்தையின் உயிரும், இம் என்பது மெய்யெழுத்து, இம்னா மெய்யெழுத்து। அப்போ மெய்யெழுத்து மெய் என்கின்ற தாயின் உடலும், ஆ என்கின்ற தந்தையின் உயிரும், இம் என்கின்ற தாயின் உடலும் இணைந்து மா என்கின்ற ஒரு குழந்தை உயிர் மெய்யாய் இங்கே பிறக்கிறது। ஆக அம்மா என்றால் தாயும் தந்தையும் தன்னோடு மா என்கின்ற அந்த குழந்தையையும் தன்னோடு ஈர்த்து அம்மாவாக, அதனால தான் நிறைய தாய்மார்கள் இப்போ தந்தைமார்கள் ஒரு நிலைக்கு மேலே குழந்தைகளை கொஞ்சம் கவனிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய நிலை அப்படி। ஆனால் தாய் அப்படி இல்லை, எத்தனை வயசானாலும் எவ்வளவு ஆனாலும் சாக போகிற வயசில் ஆனாலும் தன்னுடைய குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய குடும்பத்துக்காக, குழந்தைக்காக வருத்தப்படுறவங்க தாய் மட்டும்தான்। ஒரு குழந்தை சரியில்லை, என்னமோ தப்பு, நிறைய ஒரு குற்றவாளியாக ஆகிட்டான் அப்படின்னா கூட அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்காக வருத்தப்படுவார், குழந்தை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கவே மாட்டான்। அதனால தான் இந்த அம்மா அப்படிங்கிற சொல்லில் தந்தையும் தாயும் இணைந்தாலும் அந்த மா என்கின்ற குழந்தையை அம்மா என்ற ஒற்றை சொல்லிலே தாய் அரவணைத்தே கொள்ளுகிறாள் அப்படிங்கிற ஒரு விளக்கம் தமிழ் மொழியில் மட்டும்தான்। இந்த ஒரு 3 எழுத்துக்கான ஒரு விளக்கத்தை வேறு எந்த மொழியிலையும் பார்க்க முடியாது, அருமையான விளக்கம்। சரி நண்பர்களே, அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு தாயும் தந்தையும் இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாய் தந்தையினுடைய ஒரு கவிதை இது। மகனே, நீ பிறந்த அன்று நாங்கள் தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று, எங்கள் வியர்வையில் நீ வளர்ந்தாய், நாங்கள் வார்த்த நீரில் தென்னை மரம் வளர்ந்தது, எங்கோ இருந்து நீ ஈட்டும் பணம் உனக்கு இன்பம் தருகிறது, இங்கே நாங்கள் வளர்த்த தென்னை மரம் எங்களுக்கு சுக நீரும் நிழலும் தருகிறது। ஒரு நாள்
நீ ஈமெயிலில் மூழ்கி இருக்கும்போது எங்களை மொய்த்த செய்தி உனக்கு வந்து சேரும். எங்களுடைய இறுதி பயணத்தில் நீ இல்லாமல் போனாலும் தென்னை ஓலை எங்கள் கடைசி மஞ்சமாகும். இறுதி பயணத்தில் நீ இல்லாமல் போனாலும் தென்னை ஓலை எங்கள் கடைசி மஞ்சமாகும். பார்த்தீர்களா எவ்வளோ வேதனை! அந்த தென்னை ஓலை தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் நிறைய வாகனங்கள் வந்துச்சு. கிராமத்து பக்கம்லாம் பார்த்தோம்னா பாடகட்டி தூக்கிட்டு போவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்து தென்னை ஓலத்தை வைப்பாங்க. அந்த தாய் வந்து எவ்வளோ வேதனையில் இந்த கவிதை எழுதியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். அதனால் இந்த அவருடைய வேதனை இந்த உலகம் முழுவதும் தெரியணும். இந்த மாதிரி படிக்கிறவங்க ஐயோ நம்மளுடைய தாய் தந்தையும் இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்களே, நம்மளை வந்து நம்மளை பெற்றவர்களை இந்த மாதிரி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வு அவர்களுக்கு தோன்றினால் கூட நாம் மிகப்பெரிய புண்ணியத்தை பெறுவோம். அதனால் இதில் உங்களுடைய பங்கும் இருக்கணும். எங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உள்ளூர் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த கவிதையை அனுப்புங்க, எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இறைவன் நல்லதையே கொடுப்பார். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கும் முறை எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் தந்து உதவ வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.